கந்தன் சற்று நெட்டுப்பட்டு போனான். அடடா, நாம இவ்வளவு வருஷம் பிழம்பி பிழம்பி சேமிச்சவன்தான். இவன் என்ன சொல்லறான் என்று வருத்தத்தோடு அவன் மூட்டை எடுத்துக்கொண்டு தன் ஊருக்கே திரும்ப ஆரம்பித்தான். ஆனால் சிறிது தொலைவில் நடந்து சென்ற பிறகு சாலையோரம் ஒரு மண்டபத்தில் நிகழ்ந்த திருமண விழாவின் சத்தம் அவன் காதில் விழுந்தது. அந்த ஊர் வைஷ்ணவ ஆசாரியார் பேரச்சனிக்கு கல்யாணமாம் என்று ஒருவன் கூறியதைக் கேட்டதும் உடனே சோற்று மூட்டையை வைத்துக்கொண்டு அப்பக்கமாய் திரும்பினான் கந்தன். அங்கு போனவுடனே அசைவமில்லாத உணவுகள், மோர் சாதம், அவியல், சாம்பார், ஒரு துண்டு மைசூர் பாக், எல்லாம் எளிமையாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் மணமகனும் மணமகளும் எளிமையாகவே நின்று எல்லோருக்கும் கை சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். கந்தனின் கண்களில் வியப்பும் மகிழ்ச்சியும். இதுதான் நிஜமாகச் செலவில்லாத வீடு என்று எண்ணினான். திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் மூட்டைகள் இல்லாமலே வந்திருந்தார்கள். யாரும் சோறு மூட்டையோ மாவு மூட்டையோ வைத்திருக்கவில்லை. தனது மூட்டை அவன் அடியில் ஒதுக்கிப் போட்டுவிட்டு எல்லாரோடு சேர்ந்து சாப்பிட்டான். அவனைப் பார்த்த ஒரு பெரியவர் கேள்வி கேட்டார். ஏய், நீயும் வெறும் கஞ்சி சாப்பிடுறவன் மாதிரியே இருக்கே, ஆனா இங்கே எப்படி? கந்தன் சிரித்துக்கொண்டே பதிலளித்தான். கஞ்சி சாப்பிடுறவனேதான். ஆனா நாளைக்கு என் பையனுக்கு தூக்கு மூட்டை இல்லாத ஒரு நல்ல பெண் வேணும். தானம் தரும் மனசு இருக்கிறவங்க வேணும். செலவுக்கு பயந்தவங்க வேண்டாம். இப்பதான் புரிஞ்சுது. உண்மையான மதிப்பு செலவில் இல்ல, மனதில். அந்த நாள் முதல் கந்தனின் எண்ணம் மாறிவிட்டது. இடையில் மூட்டையைத் தூக்கிக் கொண்டு நடந்து சென்ற வடுவூர் வரதன் ஒரு நாய் அவனைத் தொடர்ந்து வந்ததைப் பார்த்ததும் பயந்தான். நாய் மூட்டையை சுவாசித்தது. அதில் உண்மையில் மாவு இல்லை, தூசிப் போட்ட மண்தான் இருந்தது. அவன் சிரித்தான். அவனும் எனக்கும் ஒரே மாதிரி கஞ்சர்கள்தான். ஆனா நான்தான் மேல். அந்த நாயோ அவனைப் பார்த்து ஏப்பம் விட்டது. இருவரும் சம்பந்தத்தைத் தவிர்த்தது நல்லதுதான். இல்லையென்றால் அந்த குடும்பத்தில பசி தீராத நிலை வந்திருக்கும்.